தமிழ் வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காடை குழம்புப்பா. காடை கிரேவி பாருங்கள். காடை வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 1.5 கிலோவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம். அடுத்து பாருங்கள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள். அது பாருங்கள், தக்காளி ஒரு 5 பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அரைச்சி வச்சுருக்கோம் விழுது. அடுத்து பாருங்கள், வெங்காயமும் விழுதாகவே எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். பாருங்கள், நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறணும். பாக்கி இந்த பட்டை இது எல்லாத்தையும் இது போட்டு கிண்டிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து வெங்காயம் விழுது. பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். தக்காளியும் நல்லா கிண்டி பாருங்கள். இந்த மசாலா எல்லாம் இந்த நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி இன்னும் கொஞ்சம் பச்சை சுமல் போக வதங்கட்டும். பாருங்கள், இந்த காடைக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகப்பவுடரு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வதங்கிக்கிட்டுருச்சு, ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டம் பூரா அதில் சேர்த்துருவோமே. இந்த எல்லா மசாலா ஐட்டத்தையும் இதில் சேர்த்துருவோம். போட்டு கிண்டிடுவோம். பாருங்கள், இந்த மசாலா பூரா சேர்த்துட்டோம். எல்லாமே நல்லா சுமாராக வந்துருச்சு, வதங்கி. இப்போ இதெல்லாம் கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், தண்ணி இதெல்லாம் கழுவி வச்சுருக்க முடியாது. அந்த தண்ணி அதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டிடுவோம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வருது. இந்த சமயம் என்ன செய்கிறோம், கருவேப்பிலையை சேர்த்துருவோம். கருவேப்பிலையை சேர்த்து மூடி கொதிக்க விடுவோம், நல்லா பச்சை சுமல் போக. பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இப்போ எலும்பிச்சம்பழம் ஒரு பாதி பழம் புளிஞ்சு அதில் விட்டுருவோமே. பாருங்கள், எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயம் இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த பாருங்க, இந்த காடையை இப்படியே சேர்த்துருவோம் குழம்புல. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், கிண்டி விடுவோம் அப்படியே. பாருங்கள், காடை கிரேவி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மசாலையில் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் லைட்டாக கொஞ்சம் புதினா தூவி விடுவோம். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு வேக விடணும். ரொம்ப அனல் பத்துச்சுன்னா இது வேகாது, குழம்பு ஊற்றிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு வேக விடணும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்கள், அருமையான காடை கிரேவி வெந்துருச்சு, இறக்குற பதம் வந்துருச்சு. இப்போ மல்லி இலையை தூவிடுவோம். அப்படியே மல்லி இலையை தூவி இறக்கி பரிமாறிடுவோம்.
அப்படியே மூடி எடுத்துக்கலாம். அருமையான காடை கிரேவி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அருமையான காடை கிரேவிப்பா. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அருமையான காடை கிரேவி. தமிழ் வணக்கம்.